ஹலோ ஜேம்ஸ் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு கான்செப்டில் வந்து லூப்பிங் பார்த்தோம் இல்லையா, ஒயில் லூப்பிங் பார்த்துருப்போம். இப்போ அதே ஒயில் லூப்பிங்கில் நம்மளுக்கு யூசர் வந்து நோ சொல்கிற வரைக்கும் எனக்கு லூப்பிங்குள்ளே போயிட்டே இருக்கணும். எப்போ நோ சொல்கிறாங்களோ அப்போ வெளில வந்துடணும். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட்டு. இந்த லாஜிக் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அங்கே, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் கார்ட்டு, ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்டு, அதுமாரி ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங்கு, அதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம்மில் கூட டு யூ வாண்ட் அனதர் ட்ரான்சாக்ஷன்ஸ், இது போல் நிறையா இடத்துல பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இப்போ அந்தமாரி லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது சம்திங் ஏதாச்சும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஷாப்பிங் கார்ட்டோ இல்லைனா ஃபுட் ஆர்டரிங் ஒரு லாஜிக்கோ இல்லைனா ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன்ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ வழக்கம் போல் எஸ்ஆர்சியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிடுங்க. நியூவில் போய்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா while underscore loop 2 அப்போ நான் கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தட் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு கேரக்டரை ஃபஸ்ட் இன்புட் கேரக்டரில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வேரியபிளை. நான் வந்து சிஹெச்னு கொடுத்துக்கிறேன். சிஹெச்க்கான ஒரு வேல்யூ நான் வந்து இங்கே நான் ஒய்னு கொடுத்துக்கிறேன். இட் இஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். அதுக்கான இன்புட் நான் இங்கே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒயிலில் உள்ளே வந்துக்கிறோம். என்ன கொடுக்குறோம்? ஒயில் சிஹெச் நாட் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா உள்ளே வரணும். ஓகேவா? அதாவது என்ன இருக்கக்கூடாது, இதுதான் மீனிங். அப்போ நம்ம கேரக்டருக்கு நம்ம வந்து இன்புட் கெட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ கேரக்டருக்கு இன்புட் கெட் பண்ணும்போது அப்போ ஒய் கொடுத்தோன்னா எனக்கு திரும்ப லூப்பிங்குள்ளே வரும். எப்போ என் கொடுக்குறோமோ அப்போ வெளில வந்துடும். புரியுதுங்களா? ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சிஸ் அவுட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வெல்கம் டு ஃபுட் ஆர்டரிங், வெல்கம் டு ஃபுட் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஸ் அவுட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து 1 ஃபார் மீல்ஸு, 2 ஃபார் டிஃபன், 3 ஃபார் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இது போல் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இன்கேஸ் நம்ம வந்து அப்படி இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் கேட்குறேன். இல்லை முடிஞ்சதுக்கப்புறமா டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் கேட்குறேன். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான இன்புட் கெட் பண்ணிக்கணும். ஸோ சிஹெச் ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி ஸ்கேனர் கிளாஸ் நம்ம கொடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ ஸ்கேனர் எஸ்டி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் ஐ நான் கொடுத்துட்றேன். பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸ்கேனர் கிளாஸ்க்கு. யூட்டில் பேக்கேஜஸ் தான் அதுக்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்டி டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் கேர் அட் ஆஃப் 0. ஓகேவா? இது கொடுத்தாச்சு. ஒரே நிமிஷம். கேர் சிஹெச்ஏஆர் ஆஃப் 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லூப்பிங் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி சிஹெச்க்கான வேல்யூ ஒய் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், உள்ளே வந்துடும். அப்போ ஒய் வந்து எண்ணுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ உள்ளே வரும் வெல்கம் டு ஃபுட் ஆர்டரிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக மீல்ஸ், டிஃபன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்றது எல்லாமே பிரிண்ட் ஆக போகுது. அடுத்தது டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இப்போ நீங்கள் வந்து கொடுக்குற இன்புட் வந்து ஒய்யாக இருந்தது அப்படின்னா திரும்ப லூப்பிங்குள்ளே வரும். இன்கேஸ் என்ன இருந்ததுன்னா வெளில வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிஸ் அவுட்டில் ஸோ தேங்க்ஸ் ஃபார்
ஆர்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங் கொடுத்துக்கலாம். இதை வந்து எப்போ நம்ம நோ கொடுக்குறோமோ அப்போ டோட்டலாக உள்ளே வராது, வெளில வந்து தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங் வந்துட போகுது. ஓகேவா, இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரன்னர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். எஸ், கண்டினியூ அப்படின்னா இப்போ ஒய் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப எனக்கு உள்ளே வரும், திரும்ப ஒய் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப உள்ளே வரும். இப்போ நான் எப்போ நோ கொடுக்குறோமோ அப்போ டோட்டலாக வெளில வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங், இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். அப்போ இதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிளை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, ரைட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.